Nice to meet you, brother. Nice to meet you. பைட் ரெஸ்டாரண்ட்டில் வெளியே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவாக படுதில்லை, எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி வெரி ரீசனபிளாக தான் போட்டிக்கிறாரு. பார்ப்போம், சாப்பிட்டுட்டு மேலதிகமாக அதை பற்றின ரிவ்யூஸை தாரோம். நாங்கள் இன்றைக்கி ஒரு புடி ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு அடி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நண்பன் கையால் இந்த மனசுக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் வந்து செலவு எப்படி பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் மரணிக்க போகிறீங்க அப்போனா இன்னைக்கு சொத்து இருந்தால் எப்படி செலவு பண்ணுவோம் அப்படி செலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு மௌனம் காத்துட்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹலாலான முறையில் உங்களுக்கு சாவே கிடையாது, அப்போ எப்படி சம்பாதிக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுதான். ஸோ இந்த வச்சு வாழ்றதுல எந்த எஸ் இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ நிறைய சம்பாதிங்க, நிறைய செலவு பண்ணுங்க, கஞ்சனா ஆயிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பிரியாணியில் போய் நீங்கள் என்னுடைய சகோதரர் பாய். நாங்கள் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் துபாயில் இறங்கிக்கிறோம். இப்போ நாங்கள் என்னோடய நண்பரோட ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். வெல்கம் டு எக்ஸ்ப்ளோ வித்னஸ். இன்றைக்கி சின்ன வயசு ஒரு அம்பையாளுவாவோடு சந்திச்சுக்கிறோம். நதீர் துபாயில் இருக்கிறாரு, என்னுடைய பழைய நண்பன். நதீரோட இன்றைக்கி ஒரு முக்கியமான பயணம், பாலர் வகுப்பில் சேர்ந்து படித்த நண்பன் நதீர். அதுக்கு பிறகு நதீரை பிடிக்கலாம் போயிட்டு இப்போ துபாயில் தான் பிடிச்சிக்கிறோம். சுபஹானல்லாஹ். பல வருஷங்களாக நாங்கள் கனெக்ஷனில் தான் இருக்கிறோம். ஆனால் நேரில் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி சந்தித்தோம், மறுபடியும் சந்திக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த முறை ஜப்பார் பாயுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இப்போ போக போகிறோம். முதலாவது போய் நல்ல ஒரு பிரியாணி அடிச்சுட்டு உங்களோட பயந்து கொள்ள போகிறோம். நதீர், ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட்டை கொஞ்சம் பார்த்துட்டு, ஜப்பார் பாய் இருந்தால் மீட் பண்ணுவோம், இல்லாட்டி செய்ய வழியில் ரெஸ்டாரண்ட்டை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வருவோம், சாப்பாடு அடிச்சுட்டு. அந்த பக்கம் வாங்கி அருகில் வந்துட்டோம். ஜப்பார் பாயோட கடைக்கு அருகாமையில் வந்துட்டோம். எங்கேன்னு பார்ப்போம். இப்போ இந்த ரோட்டில் தான் இங்கிதான் டமஸ்கஸ் ஸ்ட்ரீட்டா? இதாகிது. எங்க இதுலையா? அதாகி அந்த மூலையில் இதுதான் ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடிய லொக்கேஷன், துபாய். ஸ்டேஷனோட தான் இருக்குது. இந்த ஜப்பார் பாய்க்கிறான்னு பார்ப்போம். போய் ஜப்பார் பாயோட பிரியாணி கடைக்கு வந்துட்டோம். போய் பார்ப்போம். பிரியாணி வேவியானா ஜப்பார் பாய் பிரியாணி கடை. ஜப்பார் பாயோட ரெஸ்டாரண்ட் தான் இது. ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறோம். இது அவருடைய மேனேஜர். Assalamu alaikum. Ajmal. Ajmal brother, nice to meet you. Welcome to Jabbar Bhai. I have a channel, One Nas. Oh, and all the best. Explore with Nas as well. Please subscribe One Nas. Jabbar Bhai. You are going to meet Jabbar Bhai soon. Yeah, what a lucky day for me. No. He's for you only, for the fans. Inshallah. Thank you so much. Thank you, sir. All the best. Please subscribe. Assalamu alaikum bhai. Came all the way from UK. நான் உங்களோட ஃபேன் இல்லை, உங்களோட கம்பெடிட்டர். Nice to meet you, brother. Nice to meet you. பாய், என்னுடைய சேனலும் இருக்கு, ஒன் டாஸ் எக்ஸ்ப்ளோர் வித் டாஸ். இன்னைக்கு உங்களோட சாப்பாடு கொஞ்சம் நேரம் பேசி பாயோட ரெஸ்டாரண்ட்டில் பாயோட இருந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்கு உங்களோட ட்ரூ ரிவ்யூவை சொல்லுங்கள். சொல்கிறேன். ஓகே, சார். நீங்களே சொல்லுங்க.
சொல்லுங்க உங்க ரெஸ்டாரண்ட்ல எதை சாப்பிடுறது? மட்டன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் ட்ரை பண்ணுங்க. சிக்கன் 65 இவர் நதீர் நம்மளோட கிளாஸ்மேட் ஆதர் வகுப்பு ஜப்பார் பாய் மைக்ஷா சந்திச்ச முக்கிய சந்தோஷம். ஐ எம் லக்கி ஐ ஹோப். நீங்க ஏதோ வீடியோ பார்த்துருக்கீங்க கால் பண்ணி நம்ம ஆன்சர் இல்லை இல்லை நான் சொன்ன கொஞ்சம் பேசி வை நான் வாரேன்னு காலையில் ஏர்போர்ட் நோ இந்த ஃபோன் பண்ணி அதுக்கு தான் பிஸியாக இருந்துருக்கான். அதர்வைஸ் பாருங்க கடவுள் எப்படி சேர்த்துட்டாரு. அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு வேட்டை. இன்ஷா அல்லாஹ். ஐ அப்புறம் முடி எனக்கு அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டும் ட்ரை பண்ணிருக்காங்க. ரம்ஜான் அண்டை காமிட்டா இதெல்லாம் ட்ரை பண்ணுறப்பா. ஓகே அதுதான் வந்திருக்கோம். போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டே மட்டன் பிரியாணி தான் ட்ரை பண்ண சொன்னாங்க. Thank you, bye. அஜ்மல் பாய் Please. Have your food, we'll be there. இன்ஷா No. ஓகே இப்போ நீங்கள் எனக்கு மட்டன் பிரியாணி தாங்க ஒரு 7 தாங்க. அதுக்கு இன்னொரு பாய் சொன்ன அதுக்கு அதில் மீடியமில் 3 தாங்க. சின்ன 3 இந்த 4 ரைட்டாப்பா. பைட் ரெஸ்டாரண்ட்டில் வெளியே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவாக படுது இல்லை. எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி வெரி ரீசனபிளாக தான் போட்டிக்கிறாரு. பார்ப்போம் சாப்பிட்டுட்டு மேலதிகமாக அதை பற்றின ரிவ்யூஸை தரோம் நாங்கள். ஃப்ரெஷ் வாழையில கொண்டு வராங்க. மாஷா அல்லாஹ். வாழையில சும்மா குழுன்னு கூல் ஆகிக்குது. அதில் அப்படியே தண்ணியை தொளிச்சு கொண்டு வந்துக்கிறாங்க பாருங்கள். அவனோட பேர் எப்படின்னாண்ணா? அவனோட பேர் எப்படி? யாசின். நீங்கள் தமிழ்நாடுவா? எங்கே சென்னையா? சென்னை. வட சென்னையா? மேற்கொண்ட மெயின் சென்னை. சென்னை பாய் யாசின் பாய். இதெல்லாம் பிரியாணிக்கு தராங்க ஐட்டங்கள். இது என்ன இது? ஜல்சாவா? அவனோட பேர் எப்படி? இம்ரான். நீங்கள் கேஷியர். நீங்களும் சென்னையா? சென்னை. கூடுதலான சென்னைங்கிட்ட தான் இருக்கிறாங்க. ரைட். பாய்ட இடம் சென்னை தானே இல்லையா? இது ஸ்வீட் சும்மா குடிக்கிறதா? அப்படியா? ரைட். இது சும்மா குடிக்கிற ஒரு ஜாய் ஸ்வீட். பாயாசம் மாதிரி. பாயாசம் தானே. இது வந்து கத்திரிக்காய் சட்னி. அங்கால மற்றது ரைத்தா. ரைத்தா தானே? ரைத்தா ஸ்டாண்டர்ட் பிரியாணிக்குரியது. ஸ்வீட்டு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, எதை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? முதல்ல குடிக்கிறதா பின்னால் குடிக்கிறது? சாப்பிட அப்புறம் அது ரைட். பாட்டுக்கு புறவு குடிக்கிறது தான் இந்த பாயாசம். நல்லா இருக்கு. பிரியாணி அந்த சாப்பிட்டுட்டு அதை குடித்தா நல்லா இருக்கு. ஒரு பொடி ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு அடி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நண்பன் கையால் இந்த மனசுக்கு சான்ஸ் இல்லை. சான்ஸ் இல்லை எனக்கு தீர்த்துட்டேன். நல்லா இருக்கு. மாஷா சட்டப்படி பிரியாணி. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிக்கன் 65. தக்காளி சட்னி. தக்காளி சட்னி சாரி கத்திரிக்காய் சட்னி.
எல்லாம் வேலை செஞ்சு தெரியாது இந்தியா இந்தியன் ஒத்தன்டிக் பிரியாணி டேஸ்ட் வருது மாஷா அல்லாஹ். எனக்கு எக்ஸ்ட்ரா பிரியாணிலாம் தந்து கவனிக்கிறாங்க மாஷா அல்லாஹ். நல்ல கவனிப்பு. நவீன், how was it? How is it? நல்ல மாதிரி சொல்லுங்க. How was it? நல்லமா சூப்பர்பா. சூப்பர். சூப்பர். நம்ம ருளான் என்னமோ பண்ணிக்க பிரியாணி பற்றி சொல்றதுன்னா பாய்ட்டு தான் சொல்லணும். பாய் பாய்ட்டே சொல்லிடுவோம். பெஸ்ட்டாக வயிறு நிறையிறதோட மனசு நிறையும். இந்த மாதிரி சட்டப்படி சொல்றது ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஒரு பொடி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் சட்டப்படி. Was it nice? Was it good? Fantastic. Fantastic. என்னன்னா இவங்களோட ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ரவா கஞ்சி மாதிரி பாயாசம் தான். நல்ல டேஸ்ட்டு. பிரியாணியை உரப்போட சாப்பிட்டது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்வீட்டாக. சாப்பிட்டீங்களா? ஓ நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்களா? ஃபேமிலி இப்போ நான் மெம்பர்ஸ்லாம் ரவா கஞ்சி வெரி சொல்லி குட். இன்னொரு கொடுங்க ரவா போதும். காம்படிட்டர் கொடுங்க. போதும். இப்போ மெயின் ஹீரோவை கொண்டு வாங்க, நீங்கள் பேசுவோம். ஹீரோ எங்கே ஹீரோ வர சொல்லுங்க. போதும் போதும் அது மலேசியாங்க. இங்கால வந்து ஒரு ஸ்வீட் அண்ட் கஃபே மாதிரி செஞ்சுக்கிறார். லைட்டாக ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. இங்கே சமோசா ஸ்வீட் ஐட்டங்கள், ராகி பிஸ்கட், ஞானக்கத்தான் அது மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான ஐட்டங்கள். கோகோனட் பிஸ்கட், கீ பிஸ்கட், நெய் பிஸ்கட், கோகோனட் பிஸ்கட், ஹைதராபாதி ஒஸ்மானி பிஸ்கட். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஐட்டம் எல்லாம் எல்லா மாநிலத்தில் இந்த ஐட்டங்களை வச்சிருக்கிறாரு. ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் அண்ட் பேக்ட் ஹியர். தட்ஸ் குட். இது மலாய் கஜா. அது வந்து இது மாதிரி இல்லையா, குலாப் ஜாம் மாதிரி. இது குலாப் ஜாம் கொஞ்சம் நீட்டமானது. சாப்பிட்றேன். லட்டு சுகர் பேஷண்ட் ஐட்டம் ஆனால் தின்றதான். இந்த பக்கம் அது சுகர் கேன் ஜூஸ். பைட் எல்லா அம்சமும் இது மாஷா அல்லாஹ். போயிருக்கீங்களா? கிளம்பு கண்டி அதுக்கப்புறம் பெரிய சிட்டி துபாய். எப்படி அமேசிங் as usual busy. பிரியாணி படு சூப்பர். சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன ட்ரை பண்ணீங்க? வயிறு நிறைஞ்சிச்சு, மனசும் நிறைஞ்சிச்சு. நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டு பிரியாணி அதோட ஒரு கத்திரிக்காய் அந்த வதக்கல் மாதிரி அது சட்னின்னு சொல்லலாம். கத்திரிக்காய் அதில் வந்து பச்சடி நல்லா இருந்துச்சு.
அதோடய சாப்பிட்டுலாம் ரைத்தாவை கொடுத்தது டைம் இருக்கல இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் பிரியாணிக்கு காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு அதையும் 65 ட்ரை பண்ணேன் நல்லா இருந்துச்சு புள்ளியாலும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷு காலையில் காலி ஆயிடுச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அதையும் காலி பண்ணிடுவோம் மீண்டும் வாங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக whenever I come, inshallah. என் தம்பி இருக்கிறாரு துபாயில் அவர் இப்போ ஒமான் போயிருக்காரு இப்போ அதான் டக்குனு ஹோட்டல் ரூம் போட்டு புக் பண்ணுறோம் கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிருக்கு நான் காலையில் பயணம் நான் எப்படி தான் மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன் லண்டன் போறீங்க லண்டனில் பிளான் இருக்கு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறது நம்மளுக்கு அங்கேயே ஓப்பனிங் கண்டிப்பாக வாரம் கலக்கலாம் தேங்க்யூ ஃபுல் சப்போர்ட் தாரோம் என்னுடைய சேனலில் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒன்னஸ் அதே மாதிரி நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கர் ப்ரெஷர் வாஷிங் கிளீனிங் அது வந்து கனடா யூஎஸ்ஏ வெள்ளக்காரங்க பெரிய ஃபேன் ஃபாலோயிங் அது அது பிஸ்னஸ் டேக் எக்ஸ்டீரியர் கிளீனிங் எக்ஸ்பர்ட் போட்டிருக்கேன் இன்கம் பேஸில் என்னுடைய சொசைட்டிக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு சேனல் சேல்ஸ் ஒரு சமூக விஷயங்களை பேசுகிறது சமூக இஷ்யூஸை வந்து அதுக்குரிய சொல்யூஷன்ஸுக்காக வேண்டி பதிவுகளை போடுறது இஸ்லாமிய உணர்வுள்ள பதிவுகளை போடுறது சொல்லப்போனால் இன்னும் இனவாதத்துக்கு எதிரான ஒரு குரலாக ஒழிக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுட்டு வரேன் அதுதான் ஒன்னஸ் அதோட ஒரு பாகம் தான் எக்ஸ்ப்ளோர் வித் நஸ் பல நாடுகளுக்கு போகிறது வர்றது ஜப்பார் பாயை வந்து சந்திச்சுட்டோம் அது ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் தேங்க்யூ இப்போ வந்து எல்லாருமே வந்து என்னை பார்ப்பாங்க கண்டிப்பாக அப்போ நான் ஃபேமஸ் ஆக போகிறேன் நீங்கள் ஆல்ரெடி ஃபேமஸ் ஆக்சுவலி இருந்தாலும் நம்ம தொடர்ந்து நம்ம 2015 தொடர்ந்து போய் தான் நீங்கள் தொடங்கி நீங்கள் பீக்குக்கு போயிட்டீங்க நம்ம அந்த பல சேனல்கள் செய்வதனால கொஞ்சம் இதை ஒன்றில் அப்படியே முட்டு கொடுக்க முடியல இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களை மாதிரி வரலாட்டி நல்ல வீக்னா என்ன தெரியுமா ஒரே விஷயம் கடவுள் வந்து 3 வேளை சாப்பாடு கொடுத்து ஒரு இருப்பிடம் நமக்கு இருக்குன்னா அந்த உலகத்தில் ஜெயிச்சிருக்கோம் அவ்வளோதான் கரெக்டு தான் அவ்வளோ செல்வத்திலேயே சிறந்த செல்வம் நம்மளுடைய உணவு தான் அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக டெய்லி கிடைக்கிது என்னை பொறுத்தவரை சக்ஸஸ் ஒவ்வொரு டிஃபினிஷன் என்னை பொறுத்தவரையில் போதும் என்ற மனசு உண்டு அல்ஹம்துலில்லாஹ் நானும் உழைச்சி செய்ய வேண்டியதெல்லாம் என்னால் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொண்டு என்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கொண்டு சமூகத்துக்கு மேலே செஞ்சு கொண்டு போகிடுமா அப்போ இவ்வாறு ரைட் டைம் நீங்கள் போதும் என்ற மனப்பான்மை வச்சுருக்கீங்களா ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து செலவு எப்படி பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் மரணிக்க போகிறீங்க அப்போனா இன்னைக்கு சொத்து இருந்தால் எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு மௌனம் காத்துட்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹலாலான முறையில் உங்களுக்கு சாவே கிடையாது அப்போ எப்படி சம்பாதிக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க அதான் ஸோ இந்த அனுபவிச்சு வாழ்றதுல எந்த எஸ் இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா நீ நிறைய சம்பாதிங்க நிறைய செலவு பண்ணுங்க கஞ்சனா ஆகிடாதீங்கன்னு சொல்லி அதுதான் நிறைய சம்பாதிப்போம் நிறைய செலவு பண்ணுவோம் அப்போதான் பணம் போல சுற்றி உள்ளவங்களையும் கொடுப்போம் அமீன் அவனோட பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கும் ஒரு டைமை தந்து ஜஸாக்கல்லா ரெஸ்பெக்ட் எங்களை ஒரு வெல்கம் பண்ணி பிரியாணி இல்லை பாய் நீங்கள் என்னுடைய சகோதரர் பாய் இப்போ விஷயம் என்னன்னா ஒன்னாஸ் சேனல்ல இருந்து நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் துபாய்க்கு வந்து சாப்பிட்டுருக்காரு இப்போ அடுத்தது யாட்டுக்கு போறாரு இல்லையா ஸோ கடுமையாக உழைச்சி இவருடைய சேனலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் தேங்க்யூ வெரி மச் ஹீரோ ஹீரோ வீடியோல வரலையே 55 வயசுல எவ்வளவு எளிமையா இருக்கிறான்னு Hero இவர் தான். 65 வட்டாரம் பண்ணிருக்கோம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுங்களை போய் மீட் பண்ணி அவங்க வீட்டில் தங்கி சாப்பிட போறேன் அதுதான் என்னோட அடுத்த மாசத்தோட ஒரு ஷெட்யூல் நம்ம வீடியோ பண்ணிக்கொள்ளும் நன்றி ஜஸாக்கல்லா அப்படியே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து முடியும் தேங்க்யூ பிரியாணி உங்களை சூப்பராக சமைப்போம் ஆனால் அள்ளி போடுவோம் எல்லாம் காஜு கராம்பு எல்லாம் அள்ளி போடுவோம் அப்புறம் செலவு அதிகம் பட்ஜெட் பெரிய சேனலில் பார்த்துட்டு கொஞ்சம் கையாக பண்ணிட்டு செலவு மிச்சம் சப்ஸ்கிரைப் டு ஒன்னஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் வித் நஸ் Nice to meet you, yeah? Jazakallah. Assalamu alaikum.
உங்களுக்கு நான் செய்கிறேன், எழுத செய்கிறேன்.